ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு இன்னிலேருந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ காலையில் எழுந்திரிக்கும் போதே வெக்கேஷன் பற்றி கனவு கண்டுட்டு இருந்தா. அப்துல் கலாம் சார் வாழ்க்கையை பற்றி கனவு காண சொன்னால் இவங்க வெக்கேஷன் பற்றி கனவு கண்டுட்டு இருக்காங்க. சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபன் வேலையை பார்க்கலான்ட்டு இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து 2 நாள் இருந்த மாவில் போட்டு பணியாரம் சுட்டு எடுத்து தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு காலி ஆகிடும் எங்கள் வீட்டில். அதை முடிச்சுட்டு கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் பாப்பாக்குன்னு பார்த்தா வெறும் ரஸ்க்கு தாங்க இருந்தது. அதை எல்லாத்தையுமே நுணுக்கி போட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்று எடுத்துக்கிட்டு பாலை நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுக்கிட்டேங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டா பாப்பாவை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம். நான் அவளையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா கொட்டுற வேலை கலக்கிற வேலைலாம் அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேனில் நெய்யை ஊற்றி நுணுக்கி வச்சுருந்தேன் அந்த ரஸ்க்கு தூளியும் போட்டு ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர், அது ஆப்ஷனல் தான், அதையும் போட்டு காய்ச்சின பாலை ஊற்றி ஒரு கிளறி வறுத்த முந்திரியை எடுத்து போட்டு ஒரு பவுலில் போட்டு கார்னிஷிங் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. ஸோ இளநியும் எடுத்துக்கிட்டோம் காலையில் வந்தது. ஸோ அதில் 2 ஐஸ் க்யூப்பை போட்டு பாப்பாவுக்கு சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்குன்னு